Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரி 2017 நடந்த எக்ஸாமுடைய அனாலிசிஸ், டீட்டெயில்டு அனாலிசிஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி நீட்டாக ப்ரூவ்டு ஸ்ட்ராட்டஜி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மெத்தடை வச்சு அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக் டிஆர்பி ஏன் இப்போ எல்லாரும் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போ இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலை எப்போ வேணால் சீராகலாம். இந்த எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் எப்போ நடந்திருக்கணும்? மே மாதம் நடந்திருக்க வேண்டியது. எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சு எக்ஸாம் மே மாதம் நடந்துருக்கணும். ஆனால் கொரோனா காரணமாக தள்ளி போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸில் இதுவும் ஒன்று, நிலைமை சீரான உடனே நடத்த வேண்டிய எக்ஸாம்ஸில் இதுவும் ஒன்று. அப்போ நிலைமை சீரானால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அப்புறமா கிடைக்காது. ஒரு மாதம் கூட கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே தெளிவாக நீட்டாக படிக்கணும். மற்ற எந்த எக்ஸாம்ஸை விட அதிக சம்பளம், ஈஸியான ஒர்க் நேச்சர், டீச்சிங், அந்த மாதிரியான இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஜாப் தான் பாலிடெக்னிக் லெக்சரர். ஒரே ஒரு அதுக்கான பேரியர் என்னென்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதை செய்யணும். அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக உடனடியாக வரும்னா, கடைசியாக நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் சரியாக நடந்தது 2012. அதுக்கப்புறம் 2017 நடந்த எக்ஸாமை தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போவே 84 வேக்கன்சி கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது அது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தே 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் அதுக்கடுத்த எக்ஸாம்ஸையும் பின்னாடி நடத்துவாங்கன்னு தெரியாது. அப்போ கரண்ட் வேக்கன்சி எல்லாம் சொன்னால் மினிமம் குறைஞ்சபட்சம் கெமிஸ்ட்ரிக்கு 100 வேக்கன்சிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது கையில் இருக்கிற எக்ஸாமை பயன்படுத்தி உள்ளே போகிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் இந்த எக்ஸாம் படிக்கிறது மூலமாக நான் பொதுவாக சொல்கிறது தான், கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லா சிலபஸும், பெரும்பாலான சிலபஸ், நெட்டு, கேட்டு, எல்லா சிலபஸும் காமன். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிக்கிறது மூலமாக அந்த எக்ஸாம்லேயும் உங்களால் ஷைன் பண்ண முடியும். இதே தான் நம்ம பல வீடியோஸில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் தவறாமல் இந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸை ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். அதோடைய ஸ்ட்ராட்டஜி ப்ரீஃபாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு, பர்டிகுலர்லி டிஆர்பி 2017 அந்த கொஷின் பேப்பரை யூனிட் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோட முதல் ஸ்டெப்பு, கையில் என்ன இருக்கணும், சிலபஸ் உடைய ஃபுல் பிரிண்ட் வெர்ஷன் கையில் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அப்போ நம்ம சிலபஸில் என்ன இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியோட சிலபஸில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 12 யூனிட்ஸ் இருக்குது. முதல் 4 யூனிட்ஸ் இன்ஆர்கானிக், அடுத்த 4 யூனிட்ஸ் ஆர்கானிக், அதுக்கடுத்த 4 யூனிட்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ சிலபஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸே 6 பேஜுக்கு இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் கிட்டத்தட்ட 6 பக்கத்துக்கு இருக்கிற அளவுக்கு சிலபஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கிடைக்கிற சம்பளமும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். ஸோ இந்த சிலபஸ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் லிங்க் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் மெட்டீரியல், அதுக்கான புக்ஸ் என்னென்ன படிக்கணுன்றதை நாம் ஆல்ரெடி அதையும் வீடியோவாக பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட இருந்தால் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். புக்ஸ் இல்லாத பட்சத்தில் அந்த பர்டிகுலர் தேவையான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி வைங்க. கலெக்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம சொன்ன தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2017 கொஷின் பேப்பர் இங்கே வச்சுருக்கோம். அதை தான் இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் பேட்டர்ன் என்ன, எப்படி இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, எந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின் வந்திருக்காங்க, இதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கே படிக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 200 மார்க். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அந்த 200 மார்க்கில் 10 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், இதுக்கு கொடுக்குற மார்க்ஸ்.
ஸோ இது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்புறம் சிவிக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 10 மார்க்கை பற்றி கன்சிடரே பண்ணுவாங்க. அப்போ மீதி இருக்கிற 190 மார்க் அதுதான் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வாங்க வேண்டிய மார்க். 190 மார்க்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் மீதி இருக்கிற 10 மார்க்குக்கு மதிப்பு. இப்போ எவ்வளோ குவாலிஃபிகேஷன், ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சிக்கு மேலே எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தான் அந்த 10 மார்க். அது எப்போ உங்களுக்கு வேலைட், எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான், இல்லைனா அந்த 10 மார்க்குடைய மதிப்பே இல்லை. மீதி 190 மார்க் எப்படி கேட்பாங்க கொஷின் பேப்பர்னா, கொஷின் பேப்பரை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பார்ட் ஏ 100 1 மார்க் கொஸ்டின்ஸ், பார்ட் பி 40 2 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ 100 + 80 180 மார்க். மீதி 10 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேலேருந்து உங்களுக்கு கொஸ்டினாக வரும். அப்போ கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் 180 மார்க், 100 1 மார்க், 40 2 மார்க்குக்கு தான் நம்ம இங்கே ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான சிலபஸ் தான் நம்ம கையிலேருந்து ரெடி பண்ணுறோம். இப்போ முதல் ஜிகே 10 மார்க், அது சுச்சுவேஷன் டு டைம் மாறக்கூடியது. அந்த 10 மார்க் நம்ம கரண்ட் அப்டேட்ஸ், கரண்ட்டாக நியூஸ் பேப்பர் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே அந்த 10 மார்க் நம்ம வாங்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்க முடியும். இப்போ மீதி இருக்கிற 180 மார்க்குக்கு நம்ம உழைக்கணும். கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சிருக்கணும், எல்லா யூனிட்டும் படிச்சிருக்கணும், எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் 1 மார்க் எப்படி இருக்குது, 2 மார்க் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ அது எப்படி வாங்குறது, 2017 கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்ற அனாலிசிஸ்க்கு இப்போ போகலாம். இப்போ டீட்டெயில்டு அனாலிசிஸ் யூனிட் வைஸ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 யூனிட் இருக்குது. மொத்தம் எத்தனை கொஷின் கேட்கணும், 140 கொஷின், 100 1 மார்க்கு, 40 2 மார்க்கு கெமிஸ்ட்ரியில் கேட்க வேண்டியது. இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் யூனிட் சிலபஸில் இருக்கிறது, ஃபஸ்ட் யூனிட் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ். 2 பார்ட்டாக 2 பேராகிராஃபாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வரக்கூடிய எரர்ஸ், எரர் அனாலிசிஸ், மீன் மீடியன், அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் அனலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ், குரோமட்டோகிராஃபி, டிஜிஏ, டிடிஏ, நெஃபலோமெட்ரி, ஸ்பெக்ட்ரல் டெக்னிக்ஸ், எலக்ட்ரோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், இதெல்லாம் இருக்குது. இந்த யூனிட்லேருந்து போன டிஆர்பியில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி எரர் அண்ட் அனாலிசிஸ் அதில் மட்டும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. குரோமட்டோகிராஃபிலேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஏஏஎஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. நெஃபலோமெட்ரிலேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்க கொஷின். அப்போ பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து 2 கொஷினும் மீதி இருக்கிற 8 கொஷின் செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக எரர்ஸ் அண்ட் அனாலிசிஸ் படிக்கும்போது ஆவரேஜாக 2 to 3 கொஷின் வந்துடும். குரோமட்டோகிராஃபியில் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், பெரிய டாபிக்ன்றதுனால 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கும் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அடுத்தது நெஃபலோமெட்ரி, ஏஏஎஸ், இதில் வந்துலாம் ஆவரேஜாக 1 or 2 கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. மொத்தம் 10 கொஷின் யூனிட் 1க்கு. அதில் சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், போலரோகிராஃபி, இந்த மாதிரியான மெட்டீரியல், தெர்மல் அனாலிசிஸ், இந்த டாபிக்ஸில் இருந்தெல்லாம் பெருசாக கொஷின் கேட்கல. ஆனால் அடுத்த டிஆர்பியில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. குறைஞ்சபட்சம் 1 கொஷின் ஆச்சு அதிலேருந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது, இந்த யூனிட் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது குரோமட்டோகிராஃபி பார்ட், அடுத்தது எரர் அண்ட் அனாலிசிஸ். இதெல்லாம் டீட்டெயிலாக படித்தோம்னாவே யூனிட்டோடைய பாதி மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். மீதி மார்க்குக்கு எல்லா டாப்பிக்கில் இருந்தும் நம்ம ப்ரீஃபாக படிச்சிருந்தோம்னா நம்மளால் ஈஸியான மார்க்ஸை வாங்க முடியும். இதுதான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டது 10 கொஷின். அதில் எரர் அண்ட் அனாலிசிஸில் 2 கொஷின்ஸ், குரோமட்டோகிராஃபி 4 கொஷினா, ஏஎஸ் 2, நெஃபலோமெட்ரி 1. ஸோ இப்படி பிரித்து கேட்டு வந்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் யூனிட்டுக்கு நம்ம போகலாம். செகண்ட் யூனிட்லேருந்து அவங்க 12 கொஷின் கேட்டிருக்காங்க. செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ப்ராட் டாபிக்ஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், ஆர்பிட்டால் டயக்ராம், தியரிஸ், பாண்டிங் தியரி, பேண்ட் தியரி, செமிகண்டக்டர்ஸ், எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் ஹெவி சாலிட் ஸ்டேட் எல்லாமே செகண்ட் யூனிட்டில் இருக்குது. அதுக்கடுத்து சின்ன டாப்பிக்காக ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இருக்குது, ரீடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதில் இருக்குது, செகண்ட் யூனிட் இருக்குது. இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்கிறது 12 கொஷின். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அனாலிசிஸ் படி ஃபஸ்ட்டு பார்ட்டானா சாலிட் ஸ்டேட், பாண்டிங் தியரி, இது எல்லாத்துலேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, பிபிடி அண்ட் பிஎஸ்சிபிஆர், இதெல்லாம் சேர்த்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பேண்ட் தியரியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. லாட்டிஸ் எனர்ஜி அண்ட் சாலிட் ஸ்டேட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததாக செகண்ட் பார்ட்டு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், அதில் மட்டும் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. குறிப்பாக நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ், ஆசிட் பேசஸ் இன் நான் அக்வஸ் மீடியம்,
அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன டாபிக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், அதுலேருந்தே உங்களுக்கு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் நீங்கள் சின்ன டாப்பிக்கை டீட்டெயிலாக படிக்கிறது மூலமாக 6 கொஷின் கேட்டிங்கனாலும் 3 கொஷின்காச்சு நல்ல சான்ஸ் இருக்குது. அந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அதே ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற சிலபஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதில் வந்து கொஷின் ஷேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நல்லாவும் சில சமயம் கேட்கலாம், கம்மியாகவும் கேட்கலாம். ஆனால் இந்த தடவை கேட்டிருக்கிறது எத்தனை கொஷின்? 4 கொஷின்ஸ் தான். பேங்க் தியரியோடு சேர்த்துட்டோம்னா மொத்தம் 6 கொஷின். ஆனால் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா சிலபஸோடைய தேர்ட் பார்ட், அந்த செகண்ட் யூனிட்டில் தேர்டாக இருக்கக்கூடிய ரீடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் அதனுடைய டைரக்ட் கொஷின்ஸை கேட்டுருக்காங்க. பட் இந்த கொஷினில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில், அதாவது ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை மெட்டலர்ஜியை பேஸ் பண்ணியோ ஒரு கொஷின்ஸ் கூட வரல. ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அந்த என்ஹான்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஆசிட் பேஸஸில் சின்ன டாபிக், அதில் வந்து அதிக ஷேர் இருக்குது. அந்த மாதிரி டாபிக்ஸை முதல்ல படிச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டாபிக்ஸை நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. இதுதான் செகண்ட் யூனிட்டுடைய அனாலிசிஸ். அடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறது யூனிட் 3. யூனிட் 3ன்றது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி ஆஃப் நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் உடைய கெமிஸ்ட்ரியும் தான் இந்த சாப்டரில் இருக்குது. 2 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா நியூக்ளியர் ஒரு பார்ட்டு, பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா யூனிட் 3ல டோட்டலாக 12 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர்லேருந்து மட்டும் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. பி பிளாக்லேருந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 2த்துக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் டாபிக், அதில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக படிக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ட்ரேசர் டெக்னிக்ஸில் வரக்கூடிய ஐசோடோபர் அனாலிசிஸ் படிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் ஒரு மார்க் நிச்சயம் ஈஸியாக மார்க் வாங்கிட முடியும். இப்போ இதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா நியூக்ளியரில் டொசிமெட்ரியிலேருந்து ஒரு கொஷின், அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், நியூக்ளியர் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், கிராஸ் செக்ஷனுடைய ஒரு ப்ராப்ளம். பி பிளாக்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா போரசீன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், ஐசோபாலி ஆசிட்ஸ்லேருந்து ஒரு கொஷின், இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின், போரேன்ஸ் கார்போரேன்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து எல்லா டாபிக்ஸையும் ஆவரேஜாக கவர் பண்ணி எதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக படித்து அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு பார்ட்டு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ஸ், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸோட டைப்பு, ட்ரேசர் டெக்னிக்ஸில் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன், கிராஸ் செக்ஷன், இந்த மாதிரி கியூ வேல்யூ சிம்பிள் டாபிக்ஸை படிக்கணுமா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட ஃபுல் மார்க்ஸையும் வாங்கிட முடியும். பி பிளாக் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ், உதாரணமாக போரசீன்ஸ் அண்ட் பாஸ்பசீன்ஸ், நிச்சயமாக இது 2லேருந்து எல்லா தடவையும் ஒரு கொஷின் கட்டாயமாக கேட்குறாங்க. அந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். பழைய கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ண முடியுமா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். இந்த கொஷினில் கேட்டிருக்கிறது போரசீன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், ஐசோபாலி ஆசிட்ஸ் அண்ட் ஹெட்ரோபாலி ஆசிட்ஸ்லேருந்து ஒரு கொஷின், கார்போரேன்ஸ் அண்ட் போரேன்ஸ் இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வேர்ட்ஸ் ரோல் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது அதிலிருந்து ஒரு, அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஈஸியாக நியூக்ளியரையும் செலக்டட் டாபிக்ஸையும் படிக்கிற மூலமாகவே 8 மார்க்குக்கு மேலே வாங்கிடலாம். ஒரு சில கொஷின்ஸ் 2 மார்க்ஸாக கூட வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து யூனிட் 3 உடைய அனாலிசிஸ். அடுத்தது யூனிட் 4ஓட அனாலிசிஸ். யூனிட் 4 இருக்கிறதுலே ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 பெரிய பார்ட் இருக்கும். 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், ஆர்கனோமெட்டாலிக்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் சொன்ன ஸ்பெக்ட்ரல் அப்ளிகேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மீதி இருக்கிற இன்ஆர்கானிக் டாபிக்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த யூனிட்லேருந்து போன தடவை கேட்டிருந்தது 12 கொஸ்டின்ஸ். ஒரு கொஷின் டேர்ம் சிம்பிள்லேருந்து, ஒரு கொஷின் டிரான்ஸ் எஃபெக்ட்லேருந்து, 2 கொஷின்ஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து அண்ட் பை எக்ஸப்டர் காம்ப்ளெக்ஸஸ்லேருந்து ஒரு கொஷின், பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து 2, சிஎஃப்எஸ்டிலேருந்து ஒரே ஒரு கொஷின், அப்புறம் ஜான் டெல்லர் எஃபெக்ட்லேருந்து ஒரு கொஷின், ஸ்டெபிலிட்டி, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்கல் டயக்ராம், ஸ்பெக்ட்ராவை பேஸ் பண்ணி கூட கேட்கக்கூடிய கொஷின்ஸு, ரியாக்ஷன் மெக்கானிசம்ன்ற பார்ட்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. இன்னர் ஸ்பியர், அவுட் ஸ்பியர், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி கொஷின். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்குது. அடுத்தது கேட்டலிட்டிக் அப்ளிகேஷன்ஸ், இந்த பேக்கர் ப்ராசஸாக அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, வில்கின்சன் கேட்டலிஸ்ட், இந்த கொஷின்ஸ் இதுலேருந்தும் ஒரு கொஷின் ஒன்று கூட கேட்கல. ஆனால் அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக், அடுத்த தடவை கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மொத்தமாக படித்தோன்னா 1 to 2 கொஷின் வந்துடும். வில்கின்சன் ப்ராசஸ், பேக்கர் ப்ராசஸ், இந்த மாதிரியான ஆர்கனோமெட்டாலிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா அங்கேருந்து வந்துடும். ஏன்னா போன தடவை கேட்கல, ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ 12 கொஷின்ஸ் இதிலிருந்து வந்திருந்திருக்கு. ரொம்ப பெரிய யூனிட் தான், ஆனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி செலக்டடான டாபிக்ஸை நல்லா படிக்கிறது மூலமாக நிறைய மார்க் வாங்க முடியும். அடுத்தது யூனிட் 5 ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி.
கைராலிட்டி, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸுடைய மெக்கானிசம். இந்த யூனிட்லேருந்து நமக்கு எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. குறிப்பாக கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ்னு ஒரு கொஷின், டோபசிட்டி, இனன்ஷியோடோபிக்கா, ஹோமோடோபிக்கா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லேருந்து ஒன்று, எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அந்த மெக்கானிசம், அடிஷன், டைஹைட்ராக்சிலேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின், அப்புறம் ஈசட் நாமன்கிளேச்சர்லேருந்து 2 கொஷின், கைராலிட்டிலேருந்து 1, மொத்த ரியாக்ஷன் மெக்கானிசம், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பார்த்து ஒரு 4 கொஷின், டோட்டலாக 10 கொஷின் இதிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் மிஸ் பண்ண டாபிக்ஸ் எதுனா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் டீல் சால்வர் ரியாக்ஷன், அது உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரும், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ்லையும் வரும். அதனால் கொஞ்சம் முக்கியமான டாபிக். அடுத்த எக்ஸாம்ஸாக கேட்குறதுனால டீல் சால்வர் ரியாக்ஷன் இல்லாத கொஷினே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷின் பேப்பரில் டீல் சால்வரையும் கேட்கல, ஆனால் பின்னாடி கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. டீல் சால்வர் மாதிரியான ரியாக்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது ரிடக்ஷன்ஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சனோன்னு இந்த சிலபஸோட லாஸ்ட் லைனில் இருக்குது, அதில் இருந்தும் கொஷின் வரல. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது எங்கே கொஷின் கேட்டிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 2-3 கொஷின் சேர்த்து கேட்டிருக்காங்க. எனர்ஜி, பிப்பரிடினோட கன்ஃபர்மேஷன், சேர் டு போட்டு, அதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர், இதெல்லாம் பார்க்குறது மூலமாக 1 மார்க் மினிமம் செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் தெளிவாக படிங்க. அப்புறம் E2 எலிமினேஷன், ஆன்டி எலிமினேஷன் நடந்தால் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ற கொஷின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மினிமம் 5 மார்க்குக்கு மேலே ஈஸியாக வாங்கிக்கோங்க. மீதி 5 மார்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ் எல்லாத்தையும் படிக்க முடியுமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய ரியாக்ஷன் மெக்கானிசம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். பேருக்கு சின்னதாக இருந்தாலும் நிறைய படிக்க வேண்டிய ஒரு பெரிய சாப்டர். இதில் அதிக கொஷின் ஷேர் வந்திருக்கு, 15 கொஷின் இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா டாபிக் எல்லாமே ப்ராடு. நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, மெக்கானிசம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய கொஷின் அதில் வந்துருக்கு. எப்படி கேட்டிருக்காங்கன்னா கார்பீன்ஸ் அண்ட் நைட்ரீன்ஸ், அதை பேஸ் பண்ணி கார்பீன்ஸில் வந்து 2 கொஷின் வந்துருக்கு. கார்பீன்ஸோட மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுடைய ப்ராசஸ், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பேஸ் பண்ணி 5 கொஷின் கேட்டிருக்காங்க. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 4 கொஷின், 2 சிக்மாட்ரோபிக், 2 ரிங் ஓப்பனிங், ரிங் க்ளோசிங் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று பெயர் வெளிஜர் ஆக்சிடேஷன், இன்னொன்று வந்து வாக்னர் மேர்கன் ரியாக்ஷன், 2 ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பேட்டர்னோ-புக்கி ரியாக்ஷனை பற்றி ஒரு டெஃபனிஷன், இன்னொன்று நாரிஷ் டைப் ரியாக்ஷன்ஸில் ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 15 கொஷின். இதில் அவங்க மிஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக மிஸ் பண்ண கொஷின்ஸ் எதுனா டைபைமீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் அரைன் மெக்கானிசம், அந்த டாபிக்ஸில் மட்டும் கொஷின் கேட்கல. அதெல்லாம் முக்கியமான டாபிக், அதை நீங்கள் சேர்த்து பார்க்கணும். ஸோ யூனிட் 5-6 ரொம்ப முக்கியமானது. பெரிய கொஞ்சம் நிறைய முக்கியமான கொஷின்ஸு, நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸோட நேம்ஸே அப்படியே கொடுத்துருக்காங்க. பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சாவே ஒவ்வொரு மார்க் ஈஸியாக வாங்க முடியும். உதாரணத்துக்கு பார்ட்டன் ரியாக்ஷனுடைய டெஃபினிஷன் அப்படியே கேட்டிருக்காங்க, பேட்டர்னோ-புக்கி ரியாக்ஷனுடைய டெஃபினிஷன் அப்படியே கேட்டு கீழே 4 ஆப்ஷனில் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் சிலபஸை மட்டும் தெரிஞ்சதாவே 1-2 மார்க்ஸ் இந்த யூனிட் வந்து ஈஸியாக வாங்க முடியும். இதுதான் வந்து யூனிட் 6ஓட அனாலிசிஸ். 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 7ல் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நேம்டு ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரீஏஜென்ட்ஸ். இந்த யூனிட்லேருந்து மொத்தம் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் 8 கொஷின் வந்து நேம் ரியாக்ஷன்ஸ். ஒரு எல்லா நேம் ரியாக்ஷனுடைய டெஃபினேஷன், அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சாவே இந்த 8 மார்க் வாங்கிட முடியும். ரொம்ப சிரமப்படுத்தலாம் இல்லை, ஈஸியாக டேரெக்டாக வாங்கிடலாம். அடுத்தது 2 ரீஏஜென்ட்ஸ். அந்த கிரீனார்ட் ரிஏஜென்ட் வந்து ஒரு முக்கியமான ரிஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் அதனுடைய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாவே ஈஸியாக மார்க் வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லா கொஷினையும் நீங்கள் பண்ண முடியும். 2 பார்ட் பிரிச்சுக்கலாம். ஒன்று ரீஏஜென்ட்ஸ், இன்னொன்று வந்து ரியாக்ஷன்ஸ், நேம் ரியாக்ஷன்ஸ். அப்படி பிரிக்கும்போது 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ரியாக்ஷன்ஸில் 8, ரீஏஜென்ட்ஸில் 2. இதில் மிஸ் பண்ணது எதுனா அந்த பென்சீனுடைய மோனோ டை ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஓரியன்டேஷன் எஃபெக்ட்லேருந்து கேட்கல. அது வேணால் இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்குது. ஆர்த்தோபேரா டைரக்டிங் டை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனில் எப்படி நடக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸில் பார்க்கலாம். அப்புறம் ப்ரொடெக்டிவ் குரூப்ஸு, அம்போலன் கான்செப்ட், இதில் எல்லாம் கொஷின் வரல. அது ஈஸியான டாபிக் தான். அது கொஷின் டேரெக்டாக கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து யூனிட் 8. சிலபஸில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், 4 வரி தான் இருக்கும். ஆனால் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் கொஷின்ஸும் ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி 11 ஈக்குவல் ஷேர் தான் இதில் இருக்குது. பெரிய யூனிட்டுக்கும் சரி, சின்ன யூனிட்டுக்கும் சரி பார்க்கும்போது கொஷின் ஷேர் ஈக்குவல் தான். இந்த யூனிட்லேருந்து 11 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோடைய சிந்தட்டிக் மெத்தட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
ஃபியூரான் எப்படி பண்ணுறது, பிரோல் எப்படி பண்ணுறது, தயோஃபின் எப்படி பண்ணுறது, ஐசோபினோலின், குயினோலின், இண்டோ இதோடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். போன தடவை கொஷின்ஸோட நேம்டு ரியாக்ஷன்ஸோ அந்த சிந்தட்டிக் மெத்தட்ஸில் வந்து 3+4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனுடைய ரியாக்டிவிட்டி ஒவ்வொரு இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும் எப்படின்றத ஒவ்வொரு சப்ஸ்டிடியூண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய நம்பரிங் தெரிஞ்சிருந்தால் அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரியாக்டிவிட்டி பேட்டர்ன். அடுத்தது அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே ஒரு கொஷின் டைபோல் மூமெண்ட்ஸோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. இன்னொன்று கீழே சிலபஸில் நான் பென்சினாய்டு சிஸ்டத்தோட அரோமேட்டிசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயே ரிப்பீட்டடாக ஒன்றா சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் அல்லது அனுலின்ஸ் இந்த 2 இதுலேருந்தும் அதிகம் தடவை கொஷின் கேட்குறாங்க. அரோமேட்டிசிட்டி கண்டுபிடிக்கிறது 4n+2 ரூல். நான் பிளானாரிட்டி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் உங்களுக்கு 1 மார்க் நிச்சயம். அது 1 மார்க் இருந்தால் 1 மார்க்கு, பார்ட் பியில் 2 மார்க் இருந்தால் 2 மார்க் உங்களுக்கு நிச்சயம். இப்போ 11 கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக நிறைய மார்க்ஸ் வாங்கிடும் கொஞ்சமாக படிக்கிற மூலமாக. இப்போ யூனிட் 8 ஈஸியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பார்க்க வேண்டியது சிந்தசிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எங்கெங்கே சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அரோமேட்டிசிட்டி பார்த்துட்டா முடிஞ்சது. இதுதான் யூனிட் 8ஓட அனாலிசிஸ். யூனிட் 9 என்னோட பர்சனல் ஃபேவரட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கூடவே பாலிமர்னோட டாபிக். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிஜிடிஆர் 2019 பார்த்தீங்கன்னா 14 கொஷின் 15 கொஷின் கேட்டிருந்தாங்க. இங்கேயும் குறைவான ஈக்குவல் ஷேரை கரெக்டாக வாங்கியிருக்கு. ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, டைரக்ட் கொஷின்ஸ் எதுவுமே பண்ணாமல். இப்போ எப்படின்னா இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டர் கான்செப்ட், ஆப்ரேட்டர்ஸோடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் 2 மார்க். அப்ராக்சிமேஷன் மெத்தட்லேருந்து 1 கொஷின். அடுத்து செமி எம்பிரிக்கல் மெத்தட்லேருந்து 1 கொஷின். பார்ட்டிக்கல் இன் 1 டைமென்ஷனல் பாக்ஸ், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷனல் பாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து 2 கொஷின். ஒன்று ப்ராபபிலிட்டி கேட்பாங்க, இல்லை எனர்ஜி தான் கேட்க போகிறாங்க. அது நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். பார்ட்டிக்கல் இன் 1D பாக்ஸ் மொத்தமும் அல்லது 3D பாக்ஸ் அதனுடைய எனர்ஜி கண்டுபிடிக்கிறது எப்படி, டீஜெனரசி கண்டுபிடிக்கிறது எப்படி, ஈக்குவேஷன்ஸ் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக 1 கொஷின் உங்களுக்கு வந்துடும். அது பிஜிடிஆர்வே ஆகும்போது நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. இங்கே 2 கொஷின் வந்துருக்குது. அடுத்தது ஹைட்ரஜன் ஆட்டம், அதனுடைய செமி எம்பிரிக்கல் மெத்தடு, டைரக்ட் மெத்தடு, வேவ் ஃபங்க்ஷன் என்ன, ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை தெரிஞ்சதான் 1 மார்க். அடுத்தது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து விபிடி ஆர் எம்ஓடி அதை பேஸ் பண்ணி 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. செகண்டு டி ப்ராலி வேவ்லென்த். குவாண்டம் கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 4 கான்செப்ட் இருக்கும். டி ப்ராலி வேவ்லென்த், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, அடுத்தது வந்து ஹைசன்பர்க் அன்சர்டானிட்டி பிரின்சிபல். இந்த 3 கான்செப்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 3 மார்க் வரைக்கும் நிச்சயம் வாங்கலாம். இதுலேருந்து கொஷின் இல்லாத எதுவுமே இருக்காது. ஒன்று டி ப்ராலியே கேட்பாங்க, அல்லது ஹைசன்பர்க் அன்சர்டானிட்டி கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து 1 கொஷின் நிச்சயம் வந்துடும், அல்லது காம்ப்டன் எஃபெக்ட். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ், கொஷின்ஸை ஈஸியாக படித்து வாங்க முடியும். பாலிமரில் வந்து ஒரே ஒரு கொஷின் டெஃப்லானை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ 9ல் மிஸ் ஆன டாபிக்ஸ் எதுன்னா காம்படேஷன் ப்ராப்பர்ட்டி ரெகுலராக கேட்பாங்க, அது கேட்கல. ஆங்குலர் மொமெண்டம் பற்றி கேட்பாங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஒரு ஆப்ரேட்டருக்குள்ளே தான் வந்துடும், ஆனால் அது தனியாக சிலபஸில் இருக்கனால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கொஷின் கேட்கல. ஹக்கல் தியரியை பேஸ் பண்ணி டீலோக்கலைசேஷன் எனர்ஜி வரும், அந்த கொஷின்ஸும் கேட்கல. அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெகுலராக கேட்கக்கூடிய ஹார்மோனிக் ஆசிலேட்டர், விசிட் ரோட்டர், ஹக்கல் தியரி இது இருந்தெல்லாம் அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் அப்பப்போ டேரெக்டாக கேட்பாங்க. ஏன்னா அது அதிகமாக கேட்குறதில்ல. டீஜெனரசி அந்த கொஷின்ஸையும் கேட்டுருக்கணும், ஆனால் கேட்கல. பட் அடுத்த தடவை அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரியான எல்லா தியரிஸோடைய வேவ் ஃபங்க்ஷன், ஈக்குவேஷன், எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது, டீஜெனரசி கண்டுபிடிக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே குவாண்டம் மெக்கானிக்ஸில் பெரிய யூனிட் ஆனாலும் ஈஸியாக மார்க் வாங்கிட முடியும். அடுத்தது யூனிட் 10. இதுவும் ஃபிசிக்கலில் வர எல்லா யூனிட்டுமே பெருசு தான். 10வது யூனிட்டும் பெருசு தான். 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒன்று கெமிக்கல் கைனடிக்ஸ், அதுலேயே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியும் சேர்த்துருப்பாங்க, கெட்டாலிசிஸும் சேர்த்துருப்பாங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் தென் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸும் பெருசாக இருக்கும். இப்போ இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி சிலபஸே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 11 கொஷின் வந்துருக்கு. ஒரு கொஷின் அது அப்சார்ப்ஷனுடைய ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன், ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல் டெஃபினேஷனே கேட்டிருந்தாங்க. அடுத்தது என்ட்ரோபியை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபிகாசிட்டியிலேருந்து ஒரு கொஷின், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஒரு கொஷின், அதுவும் டைரக்ட் கொஷின். ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், ஆசிட் பேஸ் கெட்டாலிசிஸ், ஹெட்ரோஜனஸ் கெட்டாலிசிஸ், இதுலேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஸ்பான்டேனிட்டி கண்டுபிடிக்கிறது, பெட் ஈக்குவேஷன், பிஇடி அப்சார்ப்ஷன் ஐசோதர்முடைய டைரக்ட் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி 11 கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய டாபிக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய யூனிட்டு. உதாரணத்துக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்கல, கெமிக்கல் பொட்டன்ஷியல் பற்றி கேட்கல, தேர்ட் லா பற்றி கேட்கல, டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கேட்கல, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஃபெர்மி டிராக், இந்த போஸ் ஐன்ஸ்டீன் இதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் ஈக்லிபிரியம் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு
ஒரு பேராகிராஃபே இருக்குது, அதில் வந்து கொஸ்டின் கேட்கல. அதில் வந்து ஒரு 4 லாஸ் இருக்குது, ஃபெனோமெனாலஜிக்கல் லாஸ். அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபுல் மார்க் வாங்கிட முடியும். யூனிட் 11 குரூப் தியரி அண்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இதுவும் ஒரு ரொம்ப பெரிய யூனிட்டு. குரூப் தியரி ஒரு பேராகிராஃப், அடுத்து ஸ்பெக்ட்ராஸ்கோபி எல்லாமே சின்ன சின்ன பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இருக்கிற எல்லா ஸ்பெக்ட்ராவையும் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே சில ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஃபஸ்ட் யூனிட்டில், அடுத்தது 4th யூனிட்டில், அடுத்து வந்து 7th யூனிட்டில் இல்லை ஆர்கானிக்லேயும் ஸ்பெக்ட்ராஸ்கோபி இருக்கும். அந்த எல்லா ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியும் இங்கே சேர்த்துக்கோம். ஏன்னா இங்கே படிக்கிறதா அங்கேயும் படிக்க போகிறீங்க. சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் சேர்த்து இங்கே பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 11ல் 15 கொஷின்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி எல்லாத்தையும் சேர்த்துனோம்னா 15 கொஷின்ஸ். அதில் பர்டிகுலர்லி குரூப் தியரியில் வெறும் 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ரிட்டர்ஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலேருந்து 2, ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலேருந்து 3 கொஷின், ராமன்லேருந்து 1 கொஷின், யூ விசிபிள்லேருந்து கேட்கல, என்எம்ஆர்லேருந்து 4, இஎஸ்ஆர்லேருந்து 3. முக்கியமாக விட்டு போனது எதுனா யூ விசிபிள், மாஸ் பாயர், போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அண்ட் குரூப் தியரியிலிருந்து வைப்ரேஷனல் மோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது, ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியோட அலவுட் ஆர் நாட் அலவுட் டிரான்ஸ்லேஷனை கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் கேட்கல, பாயிண்ட் குரூப்லாம் கேட்கல. அதெல்லாம் ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்க 15 கொஷின்ஸில் 2 குரூப் தியரி, மீதி 13 ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இப்போ ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்எம்ஆர் இஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல இருக்குது, ராமன் 2 இடத்துல இருக்குது. அப்போ அந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக அதிக மார்க்கை செக்யூர் பண்ண முடியும். நிறைய 2 மார்க் கூட இருந்திருக்கும். 13 கொஷினில் 2 மார்க்ஸ் இருந்திருக்கும். அப்போ 20 மார்க்கு கிட்ட இங்கேயே நீங்கள் வாங்கிட முடியும். ஸோ லாஸ்ட் யூனிட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் 3ம் இருக்கக்கூடிய சாப்டர் தான் 12வது யூனிட். இது இருந்தும் ஆவரேஜாக சொன்ன மாதிரி 11 கொஷின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 7 கொஷின், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின், என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேருந்து கேட்கல. அதில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பர்டிகுலர்லி பேட்டரிஸை பற்றி, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அது மாதிரியான கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின் வந்துருக்கு. இப்போ நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே ரொம்ப சின்னதாக இருக்கும். எலக்ட்ரோ கெமிக்கல் டாபிக்ஸும் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியும் சரி, ஈஸியாக மார்க் வாங்கிக்க முடியும். பேட்டரிஸ் மட்டும் ப்ரைமரி, செகண்டரி, ஃபியூவல் செல்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது மூலமாக 2 to 3 மார்க் வாங்கிட முடியும். எலக்ட்ரோ கெமிக்கல் தியரிஸ் பார்க்கறது மூலமாக நிறைய மார்க் வாங்க முடியும். அனாலிசிஸ் படி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து 7 கொஷினும், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரிலேருந்து 4 கொஷினும் கேட்டிருக்காங்க. இங்கே மிஸ் ஆனது நிறைய டாபிக்ஸ் தான். ஒன்று வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி கொஷினே கேட்கல, பொல்யூஷன், ஆசிட் ரெயின் அதெல்லாம் கேட்கவே இல்லை. தியரிஸ் ஆஃப் ரேடியேஷன் பெஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அது கேட்கல. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் டபுள் லேயர் தியரின்னு சொல்லுவோம், கைனடிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ ரியாக்ஷன்ஸ் அந்த டாபிக் வந்து கேட்கல. பட்லர் வோல்மர் ஈக்குவேஷன்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது, ஸ்டர்ன் வோல்மர் ஈக்குவேஷன் இதெல்லாம் இந்த ஒரு 4 ஈக்குவேஷன் இருக்கும். ஒன்று வந்து பட்லர் வோல்மர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில், டாஃபல் ஈக்குவேஷன், ஸ்டர்ன் வோல்மர் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதிகமாக படிக்கவே தவிர ஈக்குவேஷன் மட்டும்தாங்க, அதை மட்டும் தான் கேட்கவே முடியும். அந்த டாபிக்ஸ்லாம் கேட்கல. அதெல்லாம் ஈக்குவேஷன் பார்த்துட்டாவே இந்த யூனிட்டுக்கான மார்க்ஸ் வாங்கி அனுப்பி. இப்போ பார்க்க வேண்டியது சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன, கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேட்டரிஸு, ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்னென்ன ப்ராசஸ் எப்படி எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறது மூலமாகவே இந்த யூனிட்டுக்கான மார்க்ஸை நம்ம செக்யூர் பண்ணிட முடியும். ஓவராலாக 140 கொஷினில் எல்லா யூனிட்டுக்கும் மினிமம் 10 கொஷின், ஒரு சில யூனிட்ஸில் 15 கொஷின். ஏன்னா அந்த யூனிட்ஸோடைய வெயிட்டேஜை பொறுத்து அதிகமாக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்ட் ஏவையும் பார்ட் பியையும் சேர்த்து கேட்டுட்டாங்க. எது 1 மார்க் எது 2 மார்க் கொஷின் பேப்பரை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஷின் அது 2 மார்க்கில் கேட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் அதை 1 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் 1 மார்க் 2 மார்க்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறது கெமிஸ்ட்ரியில் எல்லா டாப்பிக்கும் டீட்டெயிலாக படிங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா இங்கே 1 மார்க் சிலர் அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் படிப்பாங்க. நான் 30 1 மார்க் பண்ணிடுறேன், மீதி அப்படி பண்ணுறேன். அதாவது 30 2 மார்க்கு 60 மார்க் வந்துடும், மீதிக்கு நான் 1 மார்க் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் இங்கே பார்க்காதீங்க. நீங்கள் எல்லா கொஷினையும் ஈக்குவலாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சில ஈஸியான கொஷின் 2 மார்க்கில் வரும், கஷ்டமான கொஷின் 1 மார்க்கில் வரும். ஸோ கொஷினை பிரிக்கிறதுக்கு பதிலாக டாபிக் பாருங்கள், அந்த டாப்பிக்கில் படிங்க. இப்போ நம்ம பிரித்தபடி பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிக்கு எல்லா யூனிட்லேருந்து சேர்த்து தருதுன்னா 15 to கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி வந்து 4 கொஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டாபிக்ஸ் 3 இடத்துல இருக்கிறது. ராமன் வந்து 2 இடத்துல இருக்கும், என்எம்ஆர் வந்து 3 இடத்துல இருக்கும், இஎஸ்ஆர் வந்து 3 இடத்துல இருக்கும். சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க, டீட்டெயிலாக படிங்க. படிக்கிறது மூலமாக ப்ராக்டிஸ் பண்ண மூலமாக நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான்,
சிலபஸில் இருக்கிற எல்லா வேர்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற எல்லா வேர்டும் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே எத்தனை கொஷின்னா 13 கொஷின். 13 கொஷின் சிலபஸில் இருக்கிற வேர்டோட மீனிங் தெரிஞ்சிருந்தாலே இந்த டிஆர்பியில் வாங்கிக்க முடியும். அதில் எத்தனை 2 மார்க்குன்றதை நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, பட் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் இருந்திருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் ஃப்ளூரசன்ஸோட டெஃபினேஷன் என்ன, அதையே ஒரு கொஷின். பார்டன் ரியாக்ஷனோட டெஃபினேஷன் என்ன, அதுக்கடுத்தது ஸ்க்ராப் சிந்தஸோட கொஷின் அப்படியே என்ன, அதுக்கடுத்தது வந்து பிரோல் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடுடைய டெஃபினேஷனை கொடுத்துட்டு அப்படியே கேட்டுருந்தோம். அப்போ சிலபஸில் சிந்தஸ் ஆஃப் பிரோல் இருக்குன்னா அதை எப்படின்ற எல்லா மெத்தடும் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற எல்லா வார்த்தையோட மீனிங், அதோடைய சிம்பிள் ப்ரொசீஜர், மீனிங், டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எத்தனை மார்க்கு 13 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும் சிலபஸ் மட்டும். அதுவே உங்களுக்கு எத்தனை மார்க்கு மேலே 20 மார்க்கு மேலே வந்துருச்சு. மீதி எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட பார்க்கும்போது நல்ல மார்க் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பியோடைய ஃபுல் அனாட்டமி. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் வந்திருக்குன்றத சொல்லியிருக்கோம். நீங்களும் நோட் பண்ணுங்கள், செக் பண்ணி எழுதுங்க, எல்லா டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் படிங்க. அப்போ இங்கே பிரித்தா கூட இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஃபஸ்ட்டு 4 இன்ஆர்கானிக், செகண்ட் 4 வந்து ஆர்கானிக், தேர்டு 4 வந்து ஃபிசிக்கல், அப்படி பிரித்தா கூட நீங்கள் கொஷின் பேப்பர் வெயிட்டேஜ் நம்ம செக் பண்ணும்போது இன்ஆர்கானிக்லேருந்து 46 கொஷின், ஆர்கானிக்லேருந்து 46 கொஷின், ஃபிசிக்கல்லேருந்து 48 கொஷின். டோட்டல் எத்தனாச்சு நீங்களே கண்டுபிடிங்க. 140 கொஷின்லேருந்து ஃபிசிக்கலுக்கு தான் அங்கேயே வெயிட்டேஜ் அதிகம். ஏன்னா இன்னும் எந்த டாப்பிக்கும் மிஸ்ஸும் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்குது. நம்மளுடைய எய்ம் வந்து ஒரு 120 130 மார்க் வாங்கணும். அப்போ தான் வந்து நல்ல பொசிஷன், சேஃபாக இருக்க முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கையும் படிங்க. ஒரு டாப்பிக்கை கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா டாப்பிக்கும் படித்து அதனுடைய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள், ஷார்ட்கட்ஸ் எழுதுங்க, நல்ல மார்க் வாங்குங்க. ஏன்னா இம்மீடியட்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இது ஒன்று தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் வைக்க வேண்டியது மட்டும் தான் பெண்டிங். இப்போ இருக்கிற இதில் வந்து காம்படிஷன் அதிகம், டைம் நல்லா கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாபில் உடனடியாக போய் உட்காரலாம். ஓகே, இந்த அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல விட்டு போயிருந்தால் அது உங்களுக்கு பெட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, அது எல்லாருக்கும் போய் சேரட்டும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கொஷின் பேப்பர், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் பேப்பரில் வர எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் கீயாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம வீடியோ சீரீஸாக அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.